ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் அன்பான சிரடி சாய்பாபா, நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவரையும் வணங்கி அவர்களின் ஆசீர்வாதத்தை நாம் அனைவரும் பெறுவோம். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தெய்வீக ஆசீர்வாதத்தை இந்த பதிவில் நாம் பார்ப்போம். தூய அன்பின் மதிப்பு என்ன? அதை எவ்வாறு வளர்த்து கொள்ளலாம்? பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் நம்முடன் நினைவூட்டுகிறார்கள். இந்த உலகில் தூய அன்புக்கு சமமானது எதுவும் இல்லை. அன்பின் இனிமைக்கு ஒப்பிடும்போது அமுதமும் சுவையற்றதாக தோன்றும். இந்த அன்பு தெய்வத்தையும் பக்தனையும் பேரானந்தத்தில் ஆட வைக்கும். அது தன்னையே நடனமாக வெளிப்படுத்துகிறது. இத்தகைய தூய அன்பு சுயநலம் உள்ளவர்களின் இதயத்தில் தாங்காது. அது தூய்மையான சுயநலமற்ற தெய்வீகமான இதயங்களில் மட்டும் குடியிருக்கும். சாஸ்திரங்கள் இந்த தூய அன்பை ஒரு அரிய வைரத்துடன் ஒப்பிடுகின்றன. இந்த வைரம் எங்கு கிடைக்கும்? சாதாரண வைரங்களை நாம் பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம். அப்படி இருக்க அன்பு என்ற அரிய வைரத்தை எவ்வளவு பாதுகாப்பாக காக்க வேண்டும்? இந்த வைரத்தை மற்றவர்களுக்கு வழங்க யார் தகுதி பெற்றவர்? எப்போதும் அன்பால் பெற்றவர். எப்போதும் அன்பால் நிரம்பி அன்பை அடிப்படையாக கொண்டு வாழ்க்கை வாழ்பவரே அதை வழங்க முடியும். இந்த அன்பை வழங்க தகுதி பெற்றவர் தெய்வமே. அன்பின் வடிவமான தெய்வமே அன்பின் உண்மையான மதிப்பை அறிகிறது. எனவே நீங்கள் கடவுளை எவ்வளவு அதிகமாக நேசித்து கொண்டு இருக்கிறீர்களோ அதே அளவு நீங்கள் பேரானந்தத்தை அடைய முடியும். உங்கள் அன்பு குறைந்தால் உங்கள் ஆனந்தமும் அதே அளவில் குறையும். உங்கள் அன்பின் அளவே உங்கள் ஆனந்தத்தின் அளவை நிர்ணயம் செய்கிறது. பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தெய்வீக உபதேசம். மே மாதம் 30ஆம் தேதி 1992ஆம் ஆண்டு. அன்புக்கு தனியாக எந்த வழியும் இல்லை, எந்த பலனும் இல்லை, எந்த சாதனையும் இல்லை. அன்பே அன்பின் வழி என்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் கூறினார்கள். இந்த பதிவை பார்க்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் நம்புங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.